இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ள மத்திய பட்ஜெட் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, 140 கோடி இந்தியர்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய பட்ஜெட் அமைந்துள்ளதாக தெரிவித்தார். இந்தியாவின் வளர்ச்சி பயணத்தில் இந்த பட்ஜெட் முக்கிய மைல்கல்லாக திகழ்வதாகவும் கூறிய அவர், ஒவ்வொரு இந்தியர்களின் கனவை நனவாக்கும் பட்ஜெட்டாக அமைந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். தேசத்தின் சேமிப்பு, முதலீடு, நுகர்வு ஆகியவற்றை இந்த பட்ஜெட் மேம்படுத்தும் என தாம் நம்புவதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா மாறுவதற்கான வழிகாட்டியாக மத்திய பட்ஜெட் இருப்பதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தமது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், விவசாயம், ஏழைகள் நலன், நடுத்தர வர்க்கம், பெண்கள் மற்றும் குழந்தைகளின் கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் வளர்ச்சியை உள்ளடக்கியதாக மத்திய பட்ஜெட் அமைந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். இந்த ஒருங்கிணைந்த மற்றும் தொலைநோக்கு பட்ஜெட்டை வழங்கியதற்காக பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை பாராட்டுவதாக அவர் கூறியுள்ளார். மத்திய பட்ஜெட் குறித்து கருத்து தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், விவசாயம் முதல் நிதி, தொழில்நுட்பம் வரை, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் முதல் செயற்கை நுண்ணறிவு வரை அனைத்தையும் உள்ளடக்கியதாக இந்த பட்ஜெட் விளங்குவதாக கூறியுள்ளார். விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வகையில் பட்ஜெட் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். வருமான வரி விலக்கு அறிவிப்பு நடுத்தர மக்களுக்கு ஆறுதலை அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். பட்டியலின மற்றும் பழங்குடியின பெண்களுக்கான கடன் அறிவிப்பு அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் எனவும் எல். முருகன் தெரிவித்துள்ளார். மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்தார். இதுகுறித்து தமிழகத்தின் பல்வேறு தலைவர்கள் தங்களது கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர். பட்ஜெட் குறித்து கருத்து தெரிவித்துள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற பெயர் கூட இடம்பெறவில்லை என்று தெரிவித்துள்ளார். பொருளாதார ஆய்வறிக்கையில் தமிழ்நாட்டின் செயல்பாடுகளுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டு, நிதிநிலை அறிக்கையில் மட்டும் இந்த ஆண்டும் தமிழ்நாடு முழுமையாக புறக்கணிக்கப்படுவது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில், வார்த்தை ஜாலங்கள் நிறைந்த மாயாஜால அறிக்கையாக இந்த பட்ஜெட் உள்ளதாக தெரிவித்துள்ளார். பொருளாதார வளர்ச்சி ஆண்டிற்கு 8% உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பு பெரிய கேள்விக்குறியாகவே உள்ளதாக கூறியுள்ளார். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ரயில்வே திட்டங்கள் மற்றும் கோவை, மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான எந்த அறிவிப்பும் இந்த பட்ஜெட்டில் இல்லாதது தமிழ்நாட்டிற்கு ஏமாற்றம் அளிக்கிறது என்றார். தமிழக நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு வெளியிட்டுள்ள தனது எக்ஸ் தள பதிவில், தேச வளர்ச்சியில் தொடர்ந்து முன்னணியில் இருக்கும் தமிழ்நாட்டிற்கு மத்திய பட்ஜெட்டில் ஏமாற்றமே மிஞ்சியுள்ளதாக தெரிவித்துள்ளார். வரி வருவாயில் குறைவான பங்களிப்பை அளித்த மாநிலங்களுக்கு அதிக அறிவிப்புகள் வெளியாகியுள்ளதாகவும், மேலும் இந்த பட்ஜெட் தமிழ்நாட்டின் வளர்ச்சி தேவைகளை பூர்த்தி செய்யவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய பட்ஜெட்டிற்கு வரவேற்பு தெரிவித்துள்ள அவர், மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கான நிதியை அதிகரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். வருமான வரி வரம்பு 12 லட்சமாக உயர்த்தப்பட்டதற்கு மகிழ்ச்சி தெரிவித்துள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், தமிழ்நாட்டிற்கான சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கப்படாதது ஏமாற்றம் அளிக்கிறது என்று கூறியுள்ளார். அனைத்து மாவட்ட மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை மையம் அமைக்கப்படும், இளம் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளதை தாம் வரவேற்பதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். பங்குச் சந்தைகளில் ஏற்பட்டு வரும் ஏற்ற இறக்கங்கள் காரணமாக கடந்த சில மாதங்களாக தங்கம் விலை தொடர்ந்து ஏற்றத்தினை கண்டு வருகிறது. நேற்று தங்கம் விலை வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் 61,000 கடந்தது. இன்று காலையில் தங்கம் விலை நேற்றைய தினத்தினை விட கிராமுக்கு 15 ரூபாய் அதிகரித்த நிலையில், மத்திய பட்ஜெட் தாக்கலுக்கு பிறகு மீண்டும் தங்கம் விலை கிராமுக்கு 45 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் தங்கம் 7,790 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை சவரனுக்கு 360 ரூபாய் அதிகரித்து 62,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை 62,000 கடந்த நிலையில் மேலும் தங்கம் விலை அதிகரிக்கும் என நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளதால் மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். தமிழகத்தில் மருத்துவர் காலி பணியிடங்கள் இந்த மாத இறுதிக்குள் கலந்தாய்வு மூலம் நிரப்பப்படும் என மாநில மருத்துவ மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 5,94,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள அரசு நலப்பணி திட்டங்களை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். அப்போது கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் காந்தி உடனிருந்தார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், மத்திய பட்ஜெட்டில் உயிர்காக்கும் 36 வகை மருந்துகளுக்கு வரி விலக்கு அறிவிக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என கூறினார்.